ஹரிஷ் அதிலிருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக எடுத்து தன் இரு விரல்களுக்கும் இடையில் வைத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்தான். அந்த முத்து பொடி பொடியாக உதிர்ந்து விழுந்தது. அந்த முத்து மாவாய் உதிர்ந்ததை பார்த்து அங்கிருந்த அனைவரும் என்று அதிர்ச்சி அடைய அக்ஷராவின் வாய் ஓ மை காட் என்று முணுமுணுத்தது. இப்பொழுது ஹரிஷ் அவனை பார்த்து கேலியாய் பூர்வத்தை உயர்த்தினான். என்ன தைரியம் இருந்தா என் முத்தை இப்படி நொறுக்கியிருப்ப, இப்ப அதுக்கான காசை நீதான் தரணும் என்று கோபமாக ஆரம்பித்தவன், இப்ப நான் எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பணத்துக்கு என்ன பண்றது என்று அழுதான். தம்பி, நீ ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா அதுக்காக இன்னும் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டிருக்கணும். இந்த சீப்பான டிராமாவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா என்ன? கிண்டலாக கேட்டவன் அங்கிருந்த சேரை இழுத்து போட்டு கெத்தாக உட்கார்ந்தான். நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், இல்லாட்டி நான் கேட்குற நஷ்டஈட்டை நீ கன்ஃபார்மாக கொடுக்கணும். அந்த மாலைக்கு சொந்தக்காரன் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்பதில் உறுதியாக இருந்தான். அப்படின்னா நீ இதுக்கு மேலேயும் பிடிவாதமாக தான் இருக்க, அவ்வளோ கான்ஃபிடென்ஸு ரைட்டு என்ற ஹரிஷ் அக்ஷராவிடம், உங்கள் லேபில் லேட்டஸ்டான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா? இங்கே இருக்கிற எல்லார் மனசுலேயும் சந்தேகம் இருக்குது, ஸோ அதை இங்கே வச்சே தீர்த்து வச்சுருவோம் என்றான். அதை கேட்டதும் எதிரில் இருந்தவனின் முகம் மாறியது. அக்ஷராவிற்கு அவன் சொல்வது உண்மையாக இருக்குமோ என தோன்ற ஆரம்பித்தது. ஆல்பர்ட், நீங்கள் போய் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வாங்க அக்ஷரா சொல்ல, இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இது ஒரு பெரிய கடைன்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் நீங்கள் என்னோட பொருளை நம்பாத பட்சத்தில் நான் அதை இங்கே விற்க விரும்பலை என்றபடி ஹரிஷின் கையில் இருந்த முத்து மாலையை அவன் பிடுங்க முயற்சித்தான். சடனாக ஒரே செகண்டில் கையை பின்னுக்கு இழுத்த ஹரிஷ், என்னப்பா பட்டுன்னு இப்படி சரண்டர் ஆயிட்ட, இப்போ நான் உன்னை விட்டா நீ இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்த நினைப்ப, ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் தரப்போறதில்லை என்றான். என்ன உளர்ற, நான் யாரையும் ஏமாத்தலான்னு நினைக்கல என்று அப்போதும் அந்த நபர் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயற்சிக்க, அப்படியா, அப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, அந்த மிஷின் இப்போ வந்துடும் என்ற ஹரிஷ், ஆல்பர்ட் சார் அப்படியே போலீஸுக்கும் கால் பண்ணிடுங்க, அவங்களும் வந்துட்டோம் என்றான் ஹரிஷ். இந்த இடைவெளியில் பொருள் வாங்க வந்த அந்த 2வது ஆள் மற்றவர்களின் கவனத்தை கவராமல் நைஸாக எழுந்து வெளியேற பார்க்க ஹரிஷ் சட்டென தன் காலை நீட்டினான். அவனை தாண்டி செல்ல முயற்சித்தவன் அப்படியே கால் தடுக்கி தலைக்குப்புற விழுந்தான். ஏன் கிளம்புறதுக்கு இவ்வளோ அவசரம், உன் கூட்டாளியை வேற விட்டுட்டு ஓடுற? ஹரிஷ் கீழே கிடந்தவனை பார்த்து கிண்டலாக கேட்க அவன் திருவென விழித்தான். என்ன நண்பா இப்படி பண்ற, பிரச்சனைன்னு வந்த உடனே ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்ட பாத்தியா என்று சிரித்து கொண்டே கேட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தையை அளந்து பேசுங்க, நீங்கள் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட ஐடி கார்டு கூட இருக்குது. பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து ஸ்டைலாக நீட்டினான் அவன். ஓ அப்படியா, சாரி சார் என்ற ஹரிஷ் முத்து மாலையை விற்க வந்தவனிடம் திரும்பி, இவனையா உன்னோட பார்ட்னரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வேலையை செய்ய வந்த, பாத்தியா போலீஸ்னு சொன்ன உடனே ஒன்றை மட்டும் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் என்று கேட்க முதலாம் அவனின் முகம் மாறியது. அதற்குள் 2வது ஆள், ஹலோ என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நான் ஒன்றும் திருடன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் என கெத்தை விடாமல் பேசினான். அதற்குள் தன் கட்டுப்பாட்டை இழந்திருந்த முதல் ஆள், துரோகி என்று கத்தியபடி அவனுடைய சட்டையை பிடித்தான். ஏய் என்ன பண்ற, விடு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன போய் துரோகின்னு சொல்ற? 2வது ஆள் பதிலுக்கு கத்த மாலையை விற்க வந்தவன் அவனை ஓங்கி அறைந்தான். இப்போது அங்கிருந்தவர்களுக்கு ஹரிஷ் விளக்கிச் சொல்லாமலேயே உண்மை புரிய ஆரம்பித்தது. ஹரிஷ் அந்த முத்து மாலையை எந்த டெஸ்டிங்கும் செய்யாமலேயே கொண்டு வந்தவனின் வாயாலேயே உண்மையை வரவழைத்திருந்தான். அவர்கள் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் ஹரிஷையும் அந்த சண்டையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க அப்போது போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் கேட்டது. அன்றைக்கு அசோக்கின் பிரச்சனையில் காப்பாற்ற வந்த அதே லேடி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இப்போதும் வந்திருந்தாள். அவள் அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை பற்றிய தகவல் வந்தது. அதனால் தானே நேரடியாக பார்க்கிறேன் என்று அவளே இங்கு வந்திருந்தாள். ஹரிஷை பார்த்ததும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருடைய புருவங்கள் உயர்ந்தது. ஹரிஷ் நீங்களா, நீங்க எப்படிங்க என்று ஆச்சரியமாக கேட்டவளை பார்த்தவன் ஒரே செகண்டில் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஷாப் தான், உங்களை திரும்பவும் இங்கே மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சிரித்தபடி சொன்ன ஹரிஷை அங்கிருந்த பல கண்கள் பொறாமையாக பார்த்தது. சஸ்பெக்ட்ஸ் எங்க? ஏசிபி இப்போதும் ஹரிஷிடம்தான் கேட்டாள். ஏதோ மும்முரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க 2 பேரும் தான் என ஹரிஷ் கை காட்ட அப்போதுதான் அவ்வளவு நேரமும் சண்டை கட்டுவதிலேயே மும்முரமாக இருந்த 2 பேரும் போலீஸ் வந்ததையே கவனித்தனர். அடுத்த செகண்ட் அவர்களின் முகமும் பீதியடைய
அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேடம், இவன் சொல்கிறத நம்பாதீங்க. நான் இங்கே திங்ஸ் வாங்க தான் வந்தேன். இவங்கள மாதிரி நானும் அவங்ககிட்ட இருந்து ஏமாறாமல் தப்பிச்சவன் தான். வேகமாக முதலாளை தள்ளிவிட்டு இன்னொருவன் எழுந்து நிற்க, டேய், இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்புன்னு நினைக்கிற என்றான் ஹரிஷ். அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இங்கே பாரு, சும்மா நீ சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் கோர்ட் நம்பாது. நான் இவனோட பார்ட்னர்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என அவன் திமிராக கேட்க, இப்போது எல்லோரும் ஹரிஷைத்தான் முக்கியமாக பார்த்தனர். ஓ, நீ அப்படி வரியா? அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாடா நீ என்ற ஹரிஷ் சேரில் இருந்து எழுந்து அவனை நெருங்கி வந்தான். பின்பு சட்டென்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தான். எதிரே திமிராக நின்று கொண்டிருந்தவனின் கழுத்தில் கை வைத்து நகராமல் அழுத்தி பிடித்தவன் அவனுடைய முகத்தில் இருந்த தோலை பிடித்து இழுத்தான். அவனுடைய முகம் ஹரிஷின் கையோடு வந்துவிட்டதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் கத்தினார்கள். ஆம், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாஸ்க். அழகான தோற்றத்தை காண்பித்த அந்த முகமுடிக்குள் இருந்த முகம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அப்படின்னா இது நீதானா? அவ்வளவு நேரம் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஏசிபி பாய்ந்து வந்து அவனுடைய சட்டையை பிடித்தாள். இவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இப்போது ஹரிஷே அவளை ஆச்சரியத்துடன் கேட்டான். நல்லா தெரியும். நாங்களே இவனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் ஒரு பணக்காரர் வீட்டில் நகை பணம்னு திருடிட்டு தடுக்க வந்தவரை கொலை வேற செஞ்சுட்டான். எதேச்சியே கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அது இவன் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் எங்கே தேடியும் எங்களால் இவனை கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளோ நாளாக எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த கேஸ் அது. அதையும் சேர்த்து சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என அந்த ஏசிபி மனதார நன்றி கூறினாள். அந்த கேஸில் இவன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கானா? ஹரிஷ் யோசனையோடு கேட்கவும் அவனை புரியாமல் பார்த்த ஏசி, இல்லை, இன்னொரு ஆளும் இருக்கான். ஆனால் அவனோட முகத்தை எங்களால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போதைக்கு எங்ககிட்ட அந்த கத்தியில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, இவனை பிடிச்சிட்டோம்ல, இவனை வச்சு கூடிய சீக்கிரம் அவனையும் கண்டுபிடிச்சிருவான் என்று அவள் உறுதியாக சொல்ல ஹரிஷ் அவளை பார்த்து புன்னகைத்தான். நீங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஆஃபீஸர் மேடம் என சொன்னவன் போலீஸின் பிடியில் இருந்த இன்னொருவனின் முகத்தையும் பிடித்து இழுத்தான். ஆர்டிஃபிஷியல் தோளால் ஆன அந்த முகமுடி பார்க்க அப்படியே ரியலான முகம் போலவே இருந்தது. இவனுங்க ஸ்பெஷாலிட்டியே டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணுறது தான் போல. உண்மையிலேயே இவனுங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டானுங்க. அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தானே ஆகணும். ஹரிஷ் சொல்லிவிட்டு அந்த திருடனின் தோளில் தட்டி கொடுத்தான். இப்போது சுற்றி நின்ற அனைவருமே வாயடைத்து போய்விட்டனர். ஹரிஷை அவர்கள் பார்த்த பார்வையே மொத்தமாக மாறியிருந்தது. அவன் ஒரு ஜீனியஸ் என்பதை அந்த நிமிடமே அவர்கள் புரிந்து கொண்டனர். ஹரிஷ், நீங்கள் எனக்கு 2 கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரியலி யூ ஆர் அமேசிங். இது சம்மந்தமாக ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா என்ன? அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கண்கள் விரிய கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணப்போ இவன் முகத்தோட ஓரத்தில் ஒரு சின்ன பகுதி லைட்டாக சுருண்டு இருந்துச்சு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஹரிஷ் அசால்ட்டாக சொன்னான். சரி, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் நான் இதுக்காகவே உங்களுக்கு ட்ரீட் தரேன். ஏசிபி கூற அவனும் சம்மதமாக தலையசைத்தான். அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் மேடம் என்ற ஹரிஷ் அவளை தடுத்து நிறுத்தினான்.